Next page, page number 26. A specially charming feature of this poetry is its fresh out of doors atmosphere. அவரோட கவிதை வந்து ஒரு சிறப்பான கவர்ச்சி, அதன் பசுமையான வெளிப்புற இயற்கை சூழல் அப்படின்றாங்க. எஸ்பெஷலி சார்மிங் ஃபீச்சர் ஆஃப் ஹிஸ் போய்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் டோர்ஸ் அட்மாஸ்பியர். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கே தெரியும், பசுமையான அவுட் ஆஃப் டோர்ஸ் அட்மாஸ்பியர், வெளிப்புற இயற்கை சூழல் வந்து பசுமையாக இருக்கிற மாதிரி அவரோட கவிதையோட கவர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. His descriptions of the country are often indeed in the conventional manner of his time. அவர் கிராமப்புறத்தை விமர்சிக்கிறது வந்து பெரும்பாலும் அந்த காலத்தின் வழக்கமான முறையில் தான் இருந்துச்சு. And his garden, landscape and mayflowers are to some extent things of tradition only. தோட்டத்தை பற்றி சொல்லும்போது, கார்டன் லேண்ட்ஸ்கேப்பை, மே மாத மலர்களில் பற்றிலாம் சொல்லும்போது ஓரளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ட்ரெடிஷனாக தான் இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மெயின் பாயிண்ட்டு ட்ரெடிஷன் தான். கண்ட்ரி கிராமப்புறத்தை விவரிக்கிறது கன்வென்ஷனல் மேனரில். அட்மாஸ்பியர் பற்றி சொல்லும்போது ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் டோர்ஸ்ன்னு சொல்கிறாரு. இஸ் கார்டன், லேண்ட்ஸ்கேப் அண்ட் மே ஃப்ளவர்ஸ் ஆர் டு சம். அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரெடிஷன், மரபு சார்ந்த வகையில் இருக்குது. பட் ஹீ ஹேஸ் ஏ ரியல் லவ் ஆஃப் நேச்சர் அண்ட் பர்டிகுலர்லி ஆஃப் த ஸ்ப்ரிங். அவர் வந்து எதை மெயினாக வந்து லவ் பண்ணுறாரு, லவ் ஆஃப் அவருக்கு இயற்கை, குறிப்பாக வசந்த காலத்தையும் உண்மையாக நேசிக்கிற மனசு இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. பட் ஹி ஹேஸ் ஏ ரியல் லவ் ஆஃப் நேச்சர் அண்ட் பர்டிகுலர்லி ஆஃப் த ஸ்ப்ரிங். லவ் ஆஃப் த நேச்சர், ஆஃப் த ஸ்ப்ரிங், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அண்ட் வென் ஹீ ரைட்ஸ் ஆஃப் திஸ் ஆஸ் இன் த ப்ரொலாக் அண்ட் த நைட்ஸ் டேல், அவர் அதை பற்றி ப்ரொலாக் மற்றும் நைட்ஸ் டேல் போன்றவற்றில் எழுதுகிறப்போ த பர்சனல் ஆக்ஷன் இஸ் அன்மிஸ்டேக்கபிள். அவரோட தனிப்பட்ட உணர்வு ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. We have already spoken of Chaucer's importance in the history of our language. நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். We have already spoken of Chaucer's importance in the history of our languageல பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. His 14th century or middle English looks very difficult at first. அவரோட 14ஆம் நூற்றாண்டு வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு. மிடில் இங்கிலீஷ் ரொம்ப கடினமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒன்லி a little time and perseverance are needed to master it. அது கற்றுக்கிறதுக்கு சிறிது நேரமும் பொறுமையும் போதுமாக இருந்துச்சு. And though these will be amply repaid by the pleasure we are sure to find in the felicity of his diction and the melody of his work. அதுக்கு பதிலாக அவர் எப்படி சொல் தேர்வு பண்ணார், இனிமையும் கவிதையின் ஓசை அழகும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி தர மாதிரி இருந்துச்சு. அதற்கு பதிலாக அவரது சொல் தேர்வின் இனிமையும் கவிதையின் ஓசை அழகும் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரதாக இருந்துச்சு. இட் வில் பி அப்சர்வ்டு தட் ஹீ abandons altogether the old English irregular lines and alliteration, rim, ram, rough, as he jestingly calls it. ரிம், அவர் நகைச்சுவையை எது யூஸ் பண்ணுறாருன்னா, எதுக்காக யூஸ் பண்ணுறாருன்னா, அவர் பழைய ஆங்கிலத்தோட ஒழுங்கற்ற வரிகளையும் ஒளிப்புணர்ச்சியும் காமெடி பண்ணுறாரு. எப்படின்னா அவர் ரிம், ரேம், ராஃப் அப்படின்னு அழைக்கிறாரு ஓல்டு இங்கிலீஷோட irregular lines and alliteration. And adopts the French method of regular meter and end rhymes. அப்போது அலிட்ரேஷனை விட்டுட்டு அவர் எதை அடாப்ட் பண்ணிக்கிறாரு அவரோட ஒர்க்லன்னா, ஃப்ரெஞ்ச் மெத்தட் ஆஃப் ரெகுலர் மீட்டர் அண்ட் எண்ட் ரைம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கான ஓசை, ரெகுலர் மீட்டர்னால் ஒழுங்கான ஓசை, எண்ட் ரைம்ஸ்னால் இறுதி ஒத்திசைவு அப்படின்னு அர்த்தம். அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்டர் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரைம் கிராஜுவலி டிஸ்பிளேஸ்டு அலிட்ரேஷன் இன் இங்கிலீஷ் போயட்ரி. அவரது தாக்கத்தால் உருவான ஆங்கில கவிதைகள்லாம் ஒத்திசைவு மெதுவாக ஒளிப்புணர்ச்சியை மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரைம் கிராஜுவலி டிஸ்பிளேஸ்டு அலிட்ரேஷன் இன் இங்கிலீஷ் போயட்ரி.
அதாவது படிப்படியாக அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அலிட்ரேஷனை வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ரைமை வந்து யூஸ் பண்ணுறாரு. அதர் போயட்ஸ் ஆஃப் சாசர்ஸ் ஏஜ். சாசர்ஸ் சீஃப் ரைவல் இன் போயட்ரி வாஸ் ஜான் கோவர். சாசரோட முக்கிய போட்டியாளர் வந்து யார் அப்படின்னா ஜான் கோவர். சாசரோட முக்கிய போட்டியாளர் ஜான் கோவர். The two poets were long friends. இந்த டூ போயட்ஸை வந்து யாருன்னு சொல்கிறாங்கன்னா லாங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இரு கவிஞர்களும் நீண்ட கால நண்பர்கள். அப்போ சாசரும் ஜான் கோவரும் நீண்ட கால நண்பராக இருக்கிறாங்க. அண்ட் சாசர்ஸ் டெடிகேஷன் ஆஃப் ஹிஸ் ட்ராயல்ஸ் அண்ட் கிரெசைடா டு த moral கோவர். இப்போது சாசர் வந்து அவரோட ட்ராயல்ஸ் அண்ட் கிரெசைடா வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணார் அப்படின்னா மாரல் கோவர்னு மென்ஷன் பண்ணுறாரு. அப்படின்னா ஜான் கோவருக்கு டெடிகேட் பண்ணுறாரு. அப்புறம் கோவர்ஸ் வார்ம் ரெஃபரன்ஸ் டு சாசர் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் கன்ஃபெஷியோ மென்டிஸ். அதே ஜான் கோவர் வந்து சாசரை வந்து கன்ஃபெஷியோ மென்டிஸில் வந்து பாராட்டி பேசுகிறாரு சாசரை. ஸோ தேர் ரெசிப்ரோக்கல் எஸ்டீம். அப்படின்னா ஒருவர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. பட் லேட்டர் ஆன் ஜெல்லசி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அரோஸ் பிட்வீன் தம். அவங்களுக்குள்ளே வந்து பொறாமையும் சில தவறான புரிதல்களும் ஏற்பட்டுச்சு. கோவர் வாஸ் ஏ மோஸ்ட் இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் வெல் மீனிங் ரைட்டர். கோவர் வந்து ரொம்ப கடினமான உழைப்பாளியாகவும் நல்ல நோக்கமுடைய எழுத்தாளராகவும் இருந்தார். அண்ட் ஹிஸ் ஒர்க் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வால்யூமினஸ், லேர்ன்ட் அண்ட் கேர்ஃபுல். அவரது படைப்புகள்லாம் மிகப்பெரிய அளவுலையும் அறிவார்ந்ததாகவும் கவனமாகவும் எழுதப்பட்டதாக இருந்துச்சு. பட் ஹியர் நத்திங் ஆஃப் சாசர்ஸ் விவாசிட்டி அண்ட் சாம். ஆனால் சாசரோட சுறுசுறுப்பும் கவர்ச்சியும் அவர்கிட்ட இல்லை, கோவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சாசர்கிட்ட இருந்த விவாசிட்டியும் சாமும் கோவரோட ஒர்க்கில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார் த மோஸ்ட் பார்ட் இஸ் ஹோப்லெஸ்லி டல். பெரும்பாலும் அவர் சலிப்பூற்ற எழுத்தாளராக இருந்திருக்கார் ஜான் கோவர். மோஸ்ட் பார்ட் இஸ் ஹோப்லெஸ்லி டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லைக் சாசர் who from the first realized the possibilities of the English tongue. ஆங்கில மொழியோட திறனை ஆரம்பத்திலே உணர்ந்த சாசருக்கு மாறா he found it hard to make up his mind concerning the best medium of his poetry. தன்னோட கவிதைக்கு ஏற்ற மொழியை தேர்வு செய்கிறதுல அவருக்கு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Unlike Chaucer who from the first realized the possibilities of the English tongue. அன்லைக் சாசர் மாதிரி இல்லாமல் ஜான் கோவருக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா கவிதைக்கு ஏற்ற மொழியை தேர்வு செய்கிறதுல அவருக்கு குழப்பம் இருந்துச்சு. அண்ட் ஆஃப் ஹிஸ் 3 லாங் போம்ஸ். அவருடைய 3 நீண்ட கவிதையில் 1 ஸ்பெகுலம் மெடிடேண்டிஸ் இஸ் இன் ஃப்ரெஞ்சு, அனதர் வாக்ஸ் கிளமெண்டிஸ் இன் லாட்டின் அண்ட் தேர்ட் கன்ஃபெஷியோ மென்டிஸ் இன் இங்கிலீஷ். 3லேயுமே வேறு லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. It is in this last named that he most distinctly challenges comparison with Chaucer. இந்த லாஸ்ட் நேம்டு கன்ஃபெஷியோ மென்டிஸில் என்ன பண்ணியிருக்காரு, கடைசி படைப்பில் அவர் சாசரோட நேரடியாக ஒப்பிடப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த பாடி ஆஃப் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டேல்ஸ் இன்ட்ரோடியூஸ்டு டு இல்லுஸ்ட்ரேட் த ஈவல்ஸ். ஏன்னா இதில் உள்ள கதைகள் வந்து தீமைகளை விளக்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.